இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய மகள் பவதாரணி இன்னைக்கு காலமாகியிருக்காங்க. இந்த செய்தி திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இளையராஜாவுடைய மகளும் பாடகியுமான பவதாரணிக்கு 47 வயதாகுது. கடந்த 5 மாதமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவம் பார்த்துருக்காங்க பவதாரணி. இந்த நிலையில் அவங்க ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க இலங்கையில் இன்னைக்கு மாலை 5:20 மணி அளவுக்கு காலமாகியிருக்காங்க. பவதாரணி உடல் நாளை மாலை சென்னை கொண்டு வர இருக்காங்க. இவருடைய கணவர் சபரிராஜ் இந்த ஜோடிக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது. இசையில் ஆர்வம் கொண்ட பவதாரணி கடந்த 2000ஆம் ஆண்டு பாரதி படத்தில் வெளியான மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகி தேசிய விருது பெற்றார். இந்த பாடல் மட்டும் இல்லாமல் அழகி படத்தில் ஒளியிலே தெரிவது, என்னை தாலாட்ட வருவாளா, தாலியே தேவையில்லை, நீதாயம் பொஞ்சாதி, இந்த மாதிரி பல ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. பாடல்கள் மட்டுமல்லாது வெள்ளச்சி, மாயநதி போன்ற பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காங்க பவதாரணி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இப்போது பவதாரணி 3 திரைப்படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய சனிக்கிழமை மாலை இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி இலங்கையில் நடக்குது அப்படிங்கிறதால அவரும் இலங்கையில் தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது.